வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.19. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லதா பர்ச்சேஸ்ட் a சுடிதார் மெட்டீரியல் ஆஃப் 3.75 மீட்டர் அட் த ரேட் ஆஃப் ₹62.50 per மீட்டர். ஃபைண்ட் த அமௌண்ட் டு பி பெய்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ லதா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சுடிதார் மெட்டீரியல் வாங்குறாங்க. ஸோ எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்னா, எத்தனை மீட்டர் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு சுடிதார் வந்து 3.75 மீட்டர் வாங்குறாங்க. ஸோ ஒரு மீட்டரோட ரேட் பெர் மீட்டர் அப்படின்னா, ஒரு மீட்டரோட ரேட் எவ்வளோங்களா, ₹62.50 ₹62.50 அப்போது அவங்க வாங்கின சுடிதார் மீட்டர் எத்தனை மீட்டர், ஒரு மீட்டர் 62.50 அப்படின்னா அவங்க எத்தனை மீட்டர் வாங்கியிருக்காங்க, 3.75 மீட்டர் வாங்கியிருக்காங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வந்து கட்டணும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டினில் இருக்கிறது எழுதிக்கலாங்களா. காஸ்ட் ஆஃப் சுடிதார் மெட்டீரியல், சுடிதார் மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா நமக்கு 62.50 per மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஒரு மீட்டர் வந்து இவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் சுடிதார் மெட்டீரியல், அப்போது லென்த் ஆஃப் சுடிதார் மெட்டீரியல் அப்படின்னா எவ்வளோ நீளம் வாங்கியிருக்காங்க, ஒரு மீட்டர் வந்து 62.50 மீட்டர் அப்படின்னா ஸோ நம்ம எத்தனை மீட்டர் வாங்கியிருக்கோம், 3.75 மீட்டர் வாங்கியிருக்கோம். 3.75 மீட்டர் வாங்கியிருக்காங்களா. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, அமௌண்ட் டு பி பெய்டு, எவ்வளோ அமௌண்ட் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ அப்போது அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மீட்டருக்கு நமக்கு வந்து எவ்வளோ 62.50, எவ்வளோ மீட்டர் வாங்கியிருக்காங்க 3.75, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம், பாயிண்ட் இல்லாமல் எடுத்து மல்டிபிள் பண்ணி அப்புறம் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சுப்போம் இல்லைங்களா. ஸோ அப்போ பாருங்கள் 375, அப்போ 3.75 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 375 வந்துடும். 6250 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா 6215 வந்துடுங்களா. இப்போ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜீரோவால் மல்டிபிள் பண்ணும்போது எல்லாமே என்ன ஆகிடும், ஜீரோன்னு வந்துடும். அடுத்து 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 5 5s are 25, மீதி 2, 5 7s are 35 + 2 37, மீதி 3 ஆகிடும். 5 3s are 15, 15 + 3 18 வந்துடுங்களா. ஸோ அடுத்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 2 5s are 10, மீதி 1, 2 7s are 14 + 1 15 ஆகிடும். மீதி 1, 2 3s are 6 + 1 7 கிடைச்சது. அடுத்து 6ஆல் மல்டிபிள் பண்ணலாங்களா. 6 5s are 30, மீதி 3, 6 7s are 42 + 3 45 ஆகிடும். மீதி 4 இருக்கும். 6 3s are 18, 18 + 4 22ங்களா. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுறோம். இங்கே 0 இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, 0 இருக்குது. இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா 0 5 இருக்குது, அப்போ 5 வரும். இங்கே 7 வருங்களா. 8 + 5 13 ஆகிடும். மீதி 1 வரும். ஸோ 1 + 1 2, 2 + 7 வந்து 9, 9 + 5 வந்து 14, மீதி 1. ஸோ 2 + 1 3, இங்கே 2 இருக்குங்களா. அப்போ என்ன வருது, நமக்கு ஆன்சர் வந்து 2343750 அப்படின்னு வருதுங்களா. ஸோ இப்போ இதை எழுத போகிறோம். அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2343750 அப்படின்னு கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு, 750 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், லாஸ்ட் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, லாஸ்ட்ல வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3.75 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ இங்கே ஒரு 2 டிஜிட், இங்கே ஒரு 2 டிஜிட். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 2 + 2 4 ஆகிடுங்களா. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரில் 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், ஏன்னா 3.75 லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா. அதே மாதிரி 62.50 லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா. நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன பண்ணோம், பாயிண்ட் இல்லாமல் மல்டிபிள் பண்ணிட்டு இப்போ ஆன்சரில் தான் பாயிண்ட் வைக்கிறோம். இங்கே 2 டிஜிட், இங்கே 2 டிஜிட். அப்போ 2 + 2 என்னது 4. அப்போ நம்மளோட ஆன்சரில் லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட், இது 1 டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட் 4 டிஜிட் 4 டிஜிட் மறுபடியும் புள்ளி வைப்போங்களா. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 234.3750. இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம இதை ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேயே பார்த்தோங்களா, எக்ஸசைஸ் 1.1ல். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு 2 டிஜிட் மட்டும் இருந்தால் போதும். இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது, எனக்கு ஒரு 10th பிளேஸ் இருக்குது, 100th பிளேஸ் இருக்குது, 1000th பிளேஸ் இருக்குது, அடுத்து 10,000th பிளேஸ் இருக்குங்களா. எனக்கு எது வரைக்கும் போதும், பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் மட்டும் வேணும் அப்படின்னா நான் செகண்ட் டிஜிட் அன்லைன் பண்ணி அடுத்த இருக்க டிஜிட் என்ன பண்ணுவோம், 5ஓட கம்பேர் பண்ணுவாங்களா. அப்போ 5ஓட கம்பேர் பண்ணால் 5க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணுவாங்களா. அப்போ 234.3 7ஓட ஒன்று ஆட் பண்ணால் 8 ஆகிடும். அப்போ 234.38 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் 1.20.
the length and breadth of a rectangle. So length and breadth of a rectangle அப்படினாவே நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுன்ட்டு. ஸோ ரெக்டாங்கிளோட லென்த் என்ன பிரெத் என்னன்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். லென்த் வந்து 23.5ங்களாம், பிரெத் வந்து 1.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு length into breadth square units. ஸோ லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதான் நம்மளோட ஃபார்முலா. கிவன் கொஸ்டின் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 23.5 சென்டிமீட்டர். பிரெத் அப்படிங்கிறது பீன் எடுத்துப்போங்களா, அதே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம இதுலேருந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணுங்களா. அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் எல்லாம் இருக்க இடத்துல என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது போடுறோம். அப்போ 23.5 இன்ட்டு, ஸோ பிரெத் இருக்க இடத்துல என்ன இருக்குது, 1.5 இருக்குங்களா. ஸ்கொயர் யூனிட் அப்படின்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதணும். யூனிட்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் கொஷனில், சென்டிமீட்டர் கொடுத்தனால ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம், 23.5ஐயும் 1.5ஐயும் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 23.5 பாயிண்ட் இல்லாமல் எழுதி 235 எடுத்துப்போங்களா. 1.5 பாயிண்ட் இல்லாமல் எழுதுனா என்ன வரும், 15 அப்படின்னு வருங்களா. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டாக பாயிண்ட் வச்சுப்போமா. அப்போது 5 5s are 25, மீதி 2 இருக்கும். 5 3s are 15 plus 2 17 ஆகிடும், மீதி 1. 5 2s are 10, 10 plus 1 11 வந்துருங்களா. அடுத்து 1ஓட மல்டிபிள் பண்ணுவது அதே நம்பர் தான் வரும். ஸோ அப்போ இதை ஆட் பண்ண நான் அதை 5 7 plus 5 12 ஆகிடும், மீதி 1. 3 plus 1 4, 4 plus 1 5 ஆகிடும், 2 plus 1 3 ஆகிடுது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 3525 அப்படின்னு கிடைக்குதுங்களா. 3525 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கிடைக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினில் லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னால 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போது கொஸ்டினில் இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட், அப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர்லேயும் லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, 35.25 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கிடைக்குது. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட வேல்யூ என்ன அப்படின்னா 35.25 ஸ்கொயர் சென்டிமீட்டர். பாயிண்ட் இல்லாமல் நம்ம அப்படியே எடுத்து நார்மலாக மல்டிபிள் பண்ணுற மாதிரி மல்டிபிள் பண்ணிவிட்டு, ஸோ எத்தனை டிஜிட் லாஸ்ட்லேருந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு கொஸ்டினில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறோம், நமக்கு கிடைச்ச ஆன்சரில் பாயிண்ட் வச்சுக்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் 1.21 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு நமக்கு மல்டிபிள் எல்லாமே பாருங்கள், 10 100 1000 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ 10 100 1000 இருந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது பக்கத்தில் மல்டிபிள் 10 100 1000, இங்கேயும் பாருங்கள் 10 100 1000 அப்படின்ட்டு இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ 100ல் எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது, 3.2 × 10ங்களா. அப்போது 3.2 அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 10 இருக்குது. அப்போ எத்தனை ஜீரோ இருக்குது, 1 0 இருக்குது. எத்தனை ஜீரோ இருக்குது, நமக்கு 1 0 இருக்குது. அப்போ 1 0 இருந்துச்சு அப்படின்னா, சாரி 3.26 1 0 இருக்குங்களா. நமக்கு 1 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எடுத்து கொஸ்டினில் என்ன இருக்குது, 3.26 இருக்குங்களா. அப்போ 326 எழுதிக்கிறோம். பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்களேன், பாயிண்ட் 3க்கும் 2க்கும் நடுமத்தில் இருக்கா. இங்கே 1 0 இருக்குனால 1 டிஜிட் பின்னாடி தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும், 32.6ன்னு வந்துடும். புரியுதுங்களா. இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ முன்ன ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுறோம், பின்னாடி நகர்த்தி வைக்கிறோம். அப்போ 1 டிஜிட் நகர்த்தணும் அப்படின்னு என்ன வந்துடும், ஸோ 3க்கும் 2க்கும் நடுமத்தில் இருக்க பாயிண்ட் 2க்கும் 6க்கும் வந்துடும். இப்போ செகண்ட் சம் பாருங்கள், 3.26 × 100 இருக்குங்களா. 100க்கு எத்தனை ஜீரோ இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ இங்கே இருக்க பாயிண்ட் 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 2க்கும் 6க்கும் நடுமத்தில் வரும். சரி 2 டைம் நகர்த்தணும் அப்படின்னா என்னது 6க்கும் அடுத்து எந்த நம்பரும் இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். அப்போ 236.0 அப்படின்னு கிடைக்கும். சாரி 326.0ன்னு கிடைக்கும். எப்படி எழுதலாம், 326ன்னு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, இங்கே என்ன இருக்குது, 3.26 × 1000 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது, 1 2 3 0 இருக்குது. அப்போ பாயிண்ட் என்ன பண்ணும், 3 டிஜிட் நகர்த்தணும். அப்போது 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 2க்கும் 6க்கும் நடுமத்தில் வரும். 2 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 6க்கு அடுத்து எதுவுமே இல்லை, அப்போ 0 வரும். 3 டைம் நகர்த்தணும் அண்டனே என்ன இல்லை, எதுவுமே இல்லை, அப்போ 0 வரும். அப்போ 3260.0 அப்படின்னு வரும். 3260.3260.0 அப்படின்னு வருங்களா. அப்போ என்ன எப்படி எழுதிடலாம், 3260 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து ஃபோர்த் ஒன் 7.01 × 10. அப்போ 10க்கு எத்தனை ஜீரோ இருக்குது, ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்க பாயிண்ட் 1 டிஜிட் நகர்த்தணுங்களா. அப்போ 7க்கும் 0க்கும் நடுமத்தில் இருக்க பாயிண்ட் எங்கே போயிடும், 0க்கும் 1க்கும் நடுமத்தில் வந்துடும். அப்போ 70.1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் சம்
7.01 இன்ட்டு 100 100ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 100னா எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே இருக்க பாயிண்ட்டை 2 டிஜிட் பின்னாடி நகர்த்தணும். அப்போ 1 டிஜிட் நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் நடுவில் வரும். 2 டிஜிட் நகர்த்தினா 1க்கு பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா ஜீரோங்களா? அப்போ என்ன வரும்? 701.0 அப்படின்னு கிடைச்சிடும். 701.0. அடுத்த சமயம் என்ன இருக்குது? 7.01 இன்ட்டு 1000 அப்படின்ட்டு இருக்கு. எத்தனை ஜீரோ இருக்குது நமக்கு? இங்கே 3 ஜீரோஸ் இருக்குது. 1 2 3. அப்போ 3 டிஜிட் நகர்த்தணுங்களா? 1 டைம் நகர்த்தணும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் நடுவில் வரும். 2 டைம் நகர்த்தினா 1க்கு அடுத்து எதுவுமே இல்லை. அப்போ 0 போட்டுக்கிறோம். 1க்கு 0க்கு வரும். அடுத்து இன்னொரு டைம் நகர்த்தணும் அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ 7010.0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போது எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டைம் என்ன பண்ணுறோம்? புள்ளியை நகர்த்துறோம். 3 ஜீரோ தானே 3 டைம் புள்ளியை நகர்த்துறோம். அதுவே 2 ஜீரோ தானே 2 டைம் புள்ளியை நகர்த்துறோம். ஸோ ரொம்ப ஈஸி இது. அடுத்த எக்ஸாம்பிள் 1.22. A concessional entrance ticket for student to visit a zoo is rupees 12.50. How much has to be paid for 20 tickets அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒரு ஜூக்கு போகிறாங்க. ஒரு கன்செஷனல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னா கன்செஷனல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க அப்படின்னா என்னது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? இப்போ பெரியவங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறது தான் கன்செஷனல் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுங்கிறது. ஸோ ஒருத்தர் போகணும், ஒரு ஸ்டூடெண்ட் போகணும் அப்படின்னா எவ்வளோ ஆகுதுங்களா? அந்த ஜூக்கு 12 ரூபாய் 50 பைசா ஆகுதுங்களா? ஹவு மச் ஹேஸ் டு பி பெய்ட் ஃபார் 20 டிக்கெட்ஸ்? அப்போ ஒருத்தருக்கு 12 ரூபி 50 பைசா ஆச்சு அப்படின்னா 20 மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ ஆகும்? 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்களா? ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ஆஃப் ஒன் டிக்கெட். ஒன் டிக்கெட்டோட ப்ரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? ருபீஸ் 12.50. அடுத்து என்னது? அமௌண்ட் டு பி. என்ன கேட்குறாங்க? ஹவு மச் அமௌண்ட் டு பி பெய்ட் ஃபார் 20 டிக்கெட்ஸா? அப்போ அமௌண்ட் டு பி பெய்டு ஃபார் 20 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பே பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? ஒருத்தருக்கு நமக்கு தெரியுது 12.50 தெரியுது. அப்போ 20 பேருக்கு வேணும் அப்படின்னா 20யோட மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைச்சிருங்களா? அப்போ 12.50வை 20யோட மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் இல்லாமல் தான் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 12.50 அப்படிங்கிறது எப்படி எடுத்துப்போம்? 1215 வந்துருங்களா? இன்ட்டு 20. ஜீரோவோட மல்டிபிள் பண்ணால் நமக்கு எல்லாமே ஜீரோவாக இருக்கும். அடுத்து 2 இன்ட்டு 0 0 ஆகிடும். 2 5s are 10, மீதி 1 இருக்கும். 2 2s are 4 + 1 5 ஆகிடும். ஸோ 2 1 is 2ன்னு கிடைக்குங்களா? இப்போ என்ன வருது? 0 0 0 5 2. அப்போ என்ன கிடைக்குது? 25,000 கிடைக்குது. என்ன கிடைக்குது? 25,000. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் இல்லை, டெசிமல் பாயிண்ட்டே இல்லை. இங்கே என்ன இருக்குது? லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. லாஸ்ட்லேருந்து என்ன இருக்குது? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம கிடைச்ச ஆன்சரில் என்ன பண்ணணும்? லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணுங்களா? அப்போ என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 250 rupees. Therefore, amount to be paid for 20 students. ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணும் அப்படின்னா ருபீஸ் 250 250 ரூபாய் பே பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? அந்த 20 மெம்பர்ஸும் ஜூவை விசிட் பண்ண முடியும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.